मंगलम कौसलेन्द्राज महनीय गुणात्मने चक्रवर्ती तनूजाज सार्वभौमाज मंगलम. ஸ்ரீபதியான பகவானுடைய கிருபை என்ன அப்படின்னா, நாம் எது கொண்டு வந்தாலும் அவருடைய சரணத்தை அவர் வாங்கிக்கிறது. எது கொண்டு வந்தாலும் யாராவது கேட்டால் உடனே நாம் யாராவது கொடுத்தா உடனே வாங்கிட்டுருவோமான்னு, கஷ்டப்படுறவங்க கூட முன்ன தெரியாதவங்க கொடுத்தாருன்னா வாங்கிக்கிறதுக்கு யோஜனை பண்ணுவான். ஆனால் பகவான் நாம் புஷ்பம் கொடுத்தாலும் ஏற்றுக்கிறார், பத்திரம் கொடுத்தாலும் ஏற்றுக்கிறார். பத்திரம்னா இலை, பில்வ அர்ச்சனையினால நித்தியம் நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். பில்வம் என்னன்னா, பில்வத்தினுடைய பத்திரம் சிவனுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பில்வத்தில் மகாலட்சுமி நிவாசம்ங்கிற மகாலட்சுமி சஹஸ்ரநாமத்தில் பில்வ பத்திரத்தில் இருக்க என் அம்மா உனக்கு நமஸ்காரம்னு பேர். இந்த தனுர் மாதத்தில் இந்த பில்வ இலையினால பூஜை பண்ண சொல்லி ஆகம சாஸ்திரம் சொல்லுது, நம்ம கோவிலில் நடந்து. அது மாதிரி மதுபர்க்கம்னு ஒன்று. மதுபர்க்கம்னா இந்த பால், தயிர், நெய், தேன், வெல்லம் இது 5 கலந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணுமா இந்த பூஜை சமயத்தில். இது பண்ணால் அவர் ரொம்ப திருப்தியாக ஏற்றுக்கிறாராம், சந்துஷ்டியாக ஆகிடுறாரு அப்படின்றான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பதார்த்தத்தை பண்ணோன்னா யாராவது அவங்க தெரிஞ்ச வராங்கன்னா கொடுக்குறவங்க, சார் உங்கள் டிஷ் என்னன்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி அவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நித்தியம் நடந்துட்டு இருக்கு, தெரியாமல் உள்ள ரகசியமாக நடந்துட்டு இருக்கு. பெருமாளுக்கு ரகசியஞ்ச பிரகாசஞ்சங்கிற நம்ம சங்கல்பம் சாஸ்திரம்லாம் கண்ணுக்கு தெரியாமல் பகவானுக்கு பண்ணாலும் தெரியும், கண்ணுக்கு தெரிஞ்சு பகவானுக்கு பண்ணாலும் தெரியும். 10 பேர் பார்க்குறானாலும் பண்ணுறான் பாருங்க, அதையும் பகவான் ஏற்றுக்கிறான். ஒரு 12 பேர் பேப்பர் பேனா வச்சு நம்மளை சுற்றி எழுதிகிட்டே இருக்கான். ஒருத்தர் இப்போ நாம் பேசுறது, சிரிக்கிறது, நாம் நிற்கிறது, அதே மாதிரி நாம் கை கூப்புறது, கோவிந்தா சொல்கிறது, இத்தனையும் ஒருத்தர் எழுதிட்டு இருக்கான். 12 பேர் எழுதிட்டு இருக்கான். இந்த ரிப்போர்ட் அன்னன்னைக்கு இந்த மாதம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஆடிட்டிங் கொடுக்குறாங்க பாருங்க, கணக்கு எழுதி ஆடிட்டிங் எப்படி இந்த இன்கம் டேக்ஸில் கொடுக்குறாங்களோ அது மாதிரி பகவான்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அன்னன்னைக்கு சப்மிட் ஆகிடும். அதுபோல் இன்றைய பாசுரத்தில் செங்கழி நீர் நிகழ்ந்து அப்படிங்கிற ரொம்ப குளம் கொஞ்சம் ரொம்ப குட்டையாக இருந்தது, அதில் சரியாக இருக்காது அப்படின்னு இருந்தால் கூட அதில் தாமரை வந்து அந்த தாமரை என்ன ஆகிடும், இந்த விடியற்கால வேலையில் சூரியன் வரப்போதுன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விரிய ஆரம்பிக்கும். சூரியன் முழுக்க வந்துட்டுனா விரியும். ஏன் அப்படின்னா, நம்முடைய இந்த நம்ம எப்படியாவது யாராவது பறித்து கொண்டு போய் பகவானுடைய சரணத்தை சேர்க்க மாட்டானா, இந்த புஷ்பம் நாம் போய் பகவானை சென்றடைய மாட்டோமான்னு புஷ்பம் நினைக்கிறோம். அது தன்னுடைய அந்த இதழ்களை விரிக்கிறதே பகவான்கிட்ட போய் சேர்றதுக்குங்கிறா இன்றைக்கு ஆண்டா. இன்னைக்கு ஒருத்தர் கோபிகையை எழுப்புறாளோன்னு அந்த எழுப்புறதுக்கு சொல்றா, நாம் இதுக்காக தான் வரோம் அப்படின்னு சொல்றா. அதுபோல இது இந்த பூவை விரிக்கிறது மட்டும் இல்லாமல் பெரிய யோகிகள்லாம் இருக்கா பாருங்க, அவெல்லாம் விடிய போகிறதுன்னு சொல்லிட்டு சங்குநாதம் பண்ணிகிட்டே ஓடுறாங்களாம் சன்னதி. அந்த சங்குநாதம் உனக்கு கேட்கலையா? யோகிகள்லாம் எதுக்கு கோவிலுக்கு ஓடுறா? பகவான் எழுந்துக்கிற நேரம் இந்த விடியற் கால வேலையில் அவர்கிட்ட போய் ஒரு அட்டன்ஸ் போட்டு வந்துடணுமா. சார் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பார், இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார், இப்போ போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது கேட்டாலும் கொடுத்துருவாருன்னு சொல்கிறாங்க பாருங்க. பெரியவாள்லாம் பார்க்கறதுக்காக, ஒரு பெரிய பதவியில் இருக்கவெல்லாம் பார்க்குங்க, இந்த டைம் அவருக்கு ரொம்ப ஏற்ற டைம்ங்கிறாருல. சுவாமிக்கு விடியற்கால டைம் ரொம்ப உகந்த டைமா. அந்த டயத்தில் நீ போய் இப்போ பூஜை பண்ணு, அந்த டயத்தில் எல்லாம் பண்ணுங்கிறார். சரி, நான் இப்படி போகிறது மட்டும் இல்லாமல் சங்கோடு சக்கரம் எப்படி பகவானை சேவிக்கணும்னு சொல்லி கொடுக்குறான். போகும்போது சாதாரணமாக போயிடாத, சங்கோடு சக்கரம் கிரீட்டினம் குண்டலின. நாரதர் அன்னைக்கு துருவன்னு ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஒரு 5 வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறார். அது மாதிரி சொல்கிறான் அன்னைக்கு பாசுரத்தில். சங்கோடு சக்கரம், சங்கு சக்கரம் இருக்கு பாருங்க, பகவானுக்கு 4 கையோடு இருக்கார் பாருங்க. இந்த 4 கை திருமுக மண்டலத்தை மனசில் வரணும். எப்போ வீட்டிலேருந்து நம்ம கிளம்பும் போதே அது வரணும். வீட்டை பூட்டிட்டோமா, வீட்டில் இருக்கிறதுலாம் ஜாக்கிரதையாக இருக்கா, பையன் சாப்பிட்டானா, நாம் என்ன சாப்பிட போகிறோம், இந்த கவலையெல்லாம் விட்டுடுங்க. இந்த கவலை எல்லாம் அந்த திருவடியை சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு தானே வர இங்கே. அப்படி பண்ணணும்னா அது முழுக்க உன் மனசில் முதல்ல கொண்டு வரணுங்கிற. அது மாதிரி பகவானை கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் பங்கையர் கண்ணானை
தாமரை மாதிரி நீ இந்த தாமரை விரிஞ்ச புஷ்பத்தை எடுத்துட்டு போய் கொடுக்குற பாரு. இந்த விரிஞ்ச புஷ்பம்னா என்ன அப்படின்னா, மனசுல எவ்வளவோ அழுக்கு இருந்தாலும் மனசுன்னு ஒன்று இருக்கு. அந்த மனசை நீ விரிச்சு பகவானுக்கு கொடுக்கணும்னு அர்த்தமா இருக்கு. இந்த மனசை நீ விரிச்சு பகவான் கொடுக்கணும்னு 2 முறை தாமரையை சொல்றா இந்த பாசுரத்துக்கு. ஏன்னா தாமரை ஒண்டிதான் விரிக்கும், அதுவா முடிவும் முடிக்கும். அது மாதிரி உன்னுடைய மனசுல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பகவானை பார்க்கணும்னு அதை நீ திறந்தன்னா, அந்த பங்கையர் கண்ணானை கண்ணை உனக்காக தாமரை கண் மாதிரி அவன் திறந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்டவன நீ நீ முதல்ல போறேன்னு சொல்லி உங்களை எல்லாரையும் நான் எழுப்புறேன், இந்த பகவானை இது மாதிரி தரிசனம் பண்ணலாம்னு சொன்ன நீயா தூங்கிட்டு இருக்க. அந்த பங்கையர் கண்ணானை, அந்த அப்பேற்பட்ட பகவானை தாம் தரிசனம் பண்ணணும்னு 2 முறை தாமரை சொல்றா. தாயார் கையில பார்த்தீங்கன்னா 2 தாமரை அப்படி இருக்கு. 2 எந்த ஒரு தாயார் போனாலும் மாற்றம் இருக்கவே இருக்காது. தனிக்கோவில் தாயார்னா 4 கை, 4 கையில மேல 2 கையில புஷ்பம், தாமரை புஷ்பம் தான் இருக்கும். அதனால்தான் கமலாயை நமஹா, கமலஹஸ்தாயை நமஹா, பத்மாயை நமஹா, பத்மஹஸ்தாயை நமஹா அப்படிலாம் அர்ச்சனை பகவானுக்கு தாயாருக்கு. இந்த தாமரை எதுக்கு வச்சுட்டு இருக்காங்கன்னா 998 தடவை அர்ச்சனை பண்ணிட்டான். இன்னும் 999 1000 இது 2 முறை பண்ணணுமா பகவானுக்கு. இப்போ இந்த புஷ்பத்தினால இது பண்றதுக்காக தாயார் கிட்ட வரலாம். இது பண்ணிட்டு சரி இப்போ ஹரிஓம்னு முடிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு வரலாம். ஒரே நிமிஷம் கஜேந்திரன் கூப்பிடலாம், போயிட்டு வந்துடுறேங்கிறான். சரின்னு சரி போயிட்டு வந்துடுவேன். வந்தோன்னே சரி வேற இன்னொரு நாம இந்த 2 புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணலாம்னு நினைக்கிறாளாம். ஒரே நிமிஷத்துக்கு துருவன் கூப்பிடுறான். ஒரு இது மாதிரி சொல்றான். சுக்ரீவன் கூப்பிடுறான், விபீஷணன் கூப்பிடுறான். அப்படிங்கிற பக்தர்களுக்கு தான் முதல் பிரபலம். தாயாருக்கே அப்புறம் தான் கொடுக்குறான் பகவான். அதனால தாயாரை முதல்ல சேவிக்கும் பொழுது நாம கையில வெறுங்கரியோட சேவிக்க கூடாதுங்கிறது சாஸ்திரம். அதனாலதான் நீங்க எல்லாம் புஷ்பம் துளசி இப்படிலாம் கொடுக்குறீங்களோ, இந்த புஷ்பம் துளசிலாம் இப்படி எடுத்துன்னு அப்படி தாயார் முன்னாடி சேவிச்சுட்டு தானே வருவேன். நமக்கு கிடைக்காத பாக்கியம் இந்த பக்தர்களுக்கு கிடைச்சிருக்கு. சகல ஐஸ்வர்யத்தோடு இவாளை வச்சிருக்கணும்னு தாயார் நினைப்பாங்க. அந்த வாக்கியத்தை இந்த பாசுரத்துல சொல்றா. பங்கையர் கண்ணானைன்னு சொல்றா. அதே போல குளத்துல விரிஞ்சிருக்கு தாமரை அப்படிங்கிற இதுக்கு அர்த்தம், இந்த 2 புஷ்பத்தையும் எடுத்துட்டு போய் உன் மனதாகிற புஷ்பத்தை விரிச்சு கொடுக்கணும் பகவான்கிட்ட. நீ இப்ப போய் செங்கழி நீர்னா சரியான சுத்தமில்லாத தீர்த்தம்னு அர்த்தம். அது மாதிரி உள்ள தீர்த்தத்துல கூட, அப்பேற்பட்ட தீர்த்தத்துல உன்னுடைய புஷ்பம் இருந்தா கூட நீ பகவான் நீ என் மனசு முழுக்க உன்னிட்ட விட்டுடுறேன். இது மாதிரி அழுக்குகள் நிறைய இருக்கு. குடும்ப கவலை, வேலை கவலை, பணவரவு கவலை, இப்படிலாம் இருக்கு. இத்தனை கவலையும் போக்கி நீ அருள் பண்ணணும். பங்கையர் கண்ணானை, அந்த கண்ணை நேரடியா பார்த்து இதை தவிர எனக்கு வேற எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு அந்த சரணத்துல நீ கொடுத்துட்டேன்னா எப்பேற்பட்ட ஐஸ்வர்யமும் எப்பேற்பட்ட சௌக்கியமும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் இந்த அர்த்தத்தினால எழுப்புறான். எதையுமே உள்ள அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு. நான் போயிட்டு வரேன்னு சொன்னோம்னா எதற்காக, எங்க போறீங்க அப்படின்னு போகும்போது கேட்கக்கூடாதுங்கிற. ஏன் அப்படின்னா போகும்போது கேட்கக்கூடாது, ஒரு அபசகணும்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு. எங்க போறீங்க அப்படின்னா வேற யாராவது கேட்டோம்னா இந்த காரியத்துக்காக போறாம போல இருக்குன்னு 10 பேர் இந்த வெட்டி ஒன்று பேசிட்டு இருப்பான். இது திருஷ்டி ஆயிடும்னு சொல்லி அதுக்கிட்ட போயிட்டு வரேங்கிறதோட இருக்கும். இவன் எங்க போயிட்டு வரான்னு இவன் இதை நினைச்சிட்டு இருப்பானா, இவன் போற விஷயத்தை விட்டுவான். எங்க போயிருப்பான் சார், ஒரு ஆபீஸ் போயிருப்பானா, திருப்பதி மலைக்கு போயிருப்பானா, இப்படி நினைச்சிட்டே விட்டுருவான். இது இப்படி இதனுடைய உள்ள அர்த்தம் இப்படி இருக்கணும்னு யோசிக்கணுமோ. அது மாதிரி இந்த பாசுரத்தினுடைய சௌக்கியமே இந்த மகாலட்சுமி வச்சுட்டு இருக்க தாமரப்பூனுடைய விசேஷத்தை சொல்லி நம்முடைய மனசை நம்ம திறந்து ஒன்னொன்னா அப்படியே ஒன்னொன்னா சொல்றாங்க. குழந்தைகளுக்கு முதல்ல சக்கரை தண்ணி, அப்புறம் இது கரைச்ச சாதம், அதுக்கப்புறம் குழவான சாதம், அதுக்கப்புறம் கலந்த சாதம், அப்புறம் கொஞ்சமா, அப்புறம் அந்த குழந்தையே சாப்பிட சொல்றது. இது எப்படி வருதோ இந்த திருப்பாவை அப்படி வரும். பக்தி எப்படி பண்ணணுங்கிற மாதிரி வரும். இது சொன்னா என்ன அப்படின்னா, எப்படி சாப்பிட்றது, இந்த வஸ்துவை சாப்பிட்டா நமக்கு இவ்வளவு சக்தி வரும், இந்த எனர்ஜி வரும், இந்திரியங்கள்லாம் ஒர்க் பண்ணும், கண்ணு பார்க்க வைக்கும், காது கேட்க வைக்கும், இப்படிலாம் சொல்லி அம்மா கொடுக்குறா. இந்த சாதம் சாப்பிடுப்பா, இந்த கார்போஹைட்ரேட் இருக்கு, இல்லை நியூட்ரிஷன் இருக்கு அப்படின்னா கொடுத்து அப்படின்னு தெரிஞ்சு நான் சாப்பிட்றது குழந்தை. அப்படி இல்லை, அதை சாப்பிட்றோம், அம்மா சொல்றா சாப்பிட்றோம். அது உள்ள போனோம்னா அது எப்படி நியூட்ரிஷன் கொடுக்கறது, புரோட்டீன் கொடுக்கறது, அது மாதிரி எப்படி கொடுக்கறதோ இந்த திருப்பாவை சொல்றவா அத்தனை பேருக்கும் என்னென்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி கிடச்சிடும்.
அப்படின்னு இன்னைக்கு பாசுரத்தை சொல்கிறோம். அதுபோல தாயார் வாக்குனால திருவாய் மலர்ந்த பிரகாரம் பங்கையர் கண்ணானை நம்ம ஸ்ரீனிவாசன் அத்தனை பேரையும் தரிசனம் பண்ணி அத்தனை பேருக்கும் கிருபை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்